ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் இப்போ பண்ண போகிறேன். கிளாசிக் 350 ரீபார்ன் ஒரு கியர்லேயும் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அண்ட் இதோட டோட்டல் டாப் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன், திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நியூட்ரலில் இருக்குது, கிளச் பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. ஸோ ஈச் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து ரெவ் பண்ண முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறனால நம்ம ரொம்பவே வந்து ரெவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் எவ்வளோ டாப் போகுதுன்னு பார்த்துடலாம். நான் கியர் மாற்றலை. ஃபஸ்ட் கியர் 40, ஸ்லைட்லி அபவ் 40. செகண்ட் கியர் 70. Third gear almost 100. Fourth gear 120. ரோடு வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ புஷ் பண்ண முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஃபோர்த் கியரில் 120 டச் பண்ணிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு திரும்ப ஃபோர்த் கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஃப்த்து கியர் போட்டேன். எங்கங்க 120க்கு மேலே வந்து ரோடு கிடைக்க மாட்டேங்குது. ஐ வாண்ட் அன் எம்டி ஸ்பேஸ் டு டெஸ்ட் மோர் தென் 120. ஸோ ஃபிஃப்த்து கியரில் இன்னுமே பொட்டென்ஷியல் இருக்குது. ஐ திங்க் 130 வரைக்கும் இது போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிளாசிக் 350 ரீபார்ன் இந்த மாதிரி ஓட்டாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக என்னோடய ஓன் மோட்டர் சைக்கிளே உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டினேன். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எரரும் மார்ஜினலாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து கணிக்க முடியாது. ஜிபிஎஸ் ஸ்பீட் ட்ராக்கர் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக கணிக்க முடியும். பட் வந்து அக்கார்டிங் டு த ஸ்பீடோமீட்டர் ஃபோர்த் கியரில் 120 ரீச் ஆகுது அண்ட் ஃபிஃப்த் கியரில் 120 தாண்டுது. பட் நமக்கு ரோடு வந்து கரெக்டாக அமையலை. இது வந்து ஸ்லோ பிக்கப் மோட்டர் சைக்கிள் தான். ஸோ வந்து அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. பட் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 100 to 120 உங்களால் பண்ண முடியுது. பட் என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 நீங்கள் வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியும் நல்லாயிருக்கும், நீங்கள் ஓட்டும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ மைலேஜும் வந்து டீசெண்டாக கொடுக்கும். அண்ட் ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ கிளாசிக் 350 ரீபார்னோட மைலேஜ் என்ன, உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் இன்னும் அந்த மைலேஜ் டெஸ்ட்டை பண்ணி பார்க்கலங்க.
ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் நான் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவும் நம்ம மேக் பண்ணலாம். டேங்க் டு டேங்க் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கிளாசிக் 350 ரீபானில். ஸோ லெட்ஸ் சீ. நீங்கள் ஒரு 110 கூட க்ரூஸ் பண்ணால் கூட வண்டி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போயிட்டு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்லேயே த பெஸ்ட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் உள்ள கார் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. இட் இஸ் அன்டவுட்டட்லி எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டி தான். அந்த 1.5 லிட்டர் ஐவிடெக் இன்ஜின் இருக்கு இல்லையா, இட் இஸ் அ ஜெம் ஆஃப் அ மிஷின். ஒரு நல்ல ஒரு பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னா அதுதான். அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐடி டெக். ரொம்ப ரேர் ஐடி டெக்கை நீங்கள் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப ரேரு. ஏன்னா வந்து ஹோண்டா சிட்டினாவே பெட்ரோல் தான் எல்லோரும் எடுப்பாங்க. அந்த ஃபியூல் கேப்பில் டீசல்னு போட்டிருக்கு பாருங்கள். நான் அது லாங்லேருந்தே பார்த்துட்டேன் அது டீசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி டெக்குன்னு போட்டிருந்தாவே தட் இஸ் டீசல், ஐவி டெக்குன்னு போட்டிருந்தா தட் இஸ் பெட்ரோல். லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஹூண்டாய் வென்யூ நம்மளுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ ஹூண்டாய் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஜென்ரேஷனில். ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ டீசலுக்கு ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்தது தான். ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். ஹூண்டாய் இஸ் நோன் ஃபார் பெட்டர் ரிஃபைன்மெண்ட், நல்ல ஒரு டீசல் என்ஜின் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸுமே வந்து ஹூண்டாய் நல்லாயிருக்கும். அவங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனில் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. அவங்களோட டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுமே வந்து டீசெண்டாக இருக்கும். தட் வாஸ் அ நாஸ்டாலஜிக் ஃபீல். எனக்கு முன்னாடி ஒரு சாண்ட்ரோ ஜிங்க் போகுது இல்லையா, அதுதாங்க என்னோட ஃபஸ்ட்டு காரு. அதே கலர் தான். ஆனால் அந்த சாண்ட்ரோ ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா GLSன்னு போட்டிருக்கு இல்லையா, எந்த வந்து GL ப்ளஸ் அந்த வேரியண்ட்டு. நான் டெலிவரி எடுத்தது வந்து 2012 எடுத்தேன். ஸோ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்க அந்த சாண்ட்ரோவை பார்க்குறப்போ என்னோடய பழைய ஞாபகம் வருது. இந்த ஒரு சின்ன காரில் நாங்கள் போகாத ஊரே கிடையாது. கேரளா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். ஸோ ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஓட்டுவேன். 155 டாப் ஸ்பீடு போயிருக்கேன் நான் ஹூண்டாய் சாண்ட்ரோவில். லேட்டராக ரியலைஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்பீட் எல்லாமே குறைச்சேன். ஸோ இந்த சாண்ட்ரோ ஜிங்கோட இன்ஜின் பற்றி சொல்லணும்னா 1.1 லிட்டர் எப்சிலான் இன்ஜின்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்களா அப்படியே ரேண்டமாக நான் அந்த காரை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா விவிடி வந்துச்சு இல்லையா, இந்த i10 i20லலாம் பார்த்தீங்கன்னா விவிடி வந்தது. 1.2 லிட்டர் காப்பா இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்புறமா தான் வந்தது. பட் இந்த சாண்ட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.1 லிட்டர் தான் எப்சிலான் சீரீஸில் வரும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்பீடில் தான் அந்த சாண்ட்ரோ போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து ஹூண்டாயோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் வந்து எப்போவுமே டாப் நாச்சாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014-15 மேபி எப்போ சாண்ட்ரோ டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்றது கிளியராக தெரியல. இப்போ இன்னி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம். பார்க்க தாங்க வண்டி குட்டியாக இருக்கும், ஆனால் நல்ல ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த கார் வந்து எதுக்கு நாங்கள் சேல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக் ரூம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணுன்றதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து சேல் பண்ணோம். இல்லைனா அந்த வண்டியை நாங்கள் இன்னி வரைக்குமே வச்சுருந்துருப்போம். ஸோ ஒரு நல்ல நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கு சாண்ட்ரோ ஜிங்க். பவர் இருக்கா? 500 ரூபாய்க்கு போடுங்க. ஸோ ஹெச்பி பங்கில் வந்து பவர் 95 ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார்,
ப்ரோ கிளாசிக் 350 ரீபானுக்கு என்ன ஃபியூல் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட் ஆஃப் த கிளாசிக் 350க்கு வந்து பார்த்தீங்கன்னா E20 ஃபியூல் சப்போர்ட் பண்ணும், என்னோடய பைக்குக்குமே சப்போர்ட் பண்ணும். பட் வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் பெட்ரோலியமோட ஸ்பீட் 93 வந்து ஃபில் பண்ணுங்கள். என்னோடய பெனலி 600க்கு வந்து நான் ஸ்பீட் 97 ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாசிக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் 93 ஃபில் பண்ணுறது என்னோடய சஜஷனாக இருக்கும். இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஃபியூல் ரொம்பவே லோவாக இருந்தனால நான் வந்து ஹெச்பியில் பவர் 95 வந்து ஃபில் பண்ணியிருக்கேன்.